புது பானையில் பொங்கி வந்து நம்மை மகிழ்ச்சி கடலில் மூழ்கடிக்கும் பச்சரிசி பொங்கலைப் போல ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் விடுமுறை காலத்தில் நம் மகிழ்ச்சியை இரட்டிப்படையச் செய்யும் இன்னொரு முக்கியமான நிகழ்வு என்று சொன்னால் அது நிச்சயமாக இந்த புத்தகத் திருவிழாவாகத்தான் இருக்க முடியும். அப்படிப்பட்ட இந்த புத்தகத் திருவிழாவில் மிகவும் உற்சாகமாகவும் உத்வேகத்துடனும் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த புத்தகத் திருவிழாவில் நிறைய புத்தகங்களை பார்ப்பது வாங்குவது என்பதை தாண்டி பலதரப்பட்ட மனிதர்களை, அறிவாளிகளை, பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கக்கூடிய ஆளுமைகளை நம்மால் பார்க்க முடிகிறதோட மட்டும் இல்லை, அவர்களோடு உரையாடுவதற்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கிறது இந்த புத்தக திருவிழா. அப்படி நாம் சந்தித்த சில மனிதர்கள், அவர்களோடு நாம் நடத்திய நேர்காணல்னு சொல்கிறத விட அவங்களுடைய அனுபவங்களை, சிந்தனைகளை எல்லாம் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு 5 மிகச்சிறப்பான வாசகர்களை தான் நாம் நம்ம சேனலுக்காக இன்டர்வியூ பண்ணோம். நிறைய கேள்விகளை அவங்கக்கிட்ட முன் வச்சோம். குறிப்பாக எதற்காக புத்தக வாசிப்பு பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும், நீங்கள் எந்த வகையான புத்தகங்களெல்லாம் ரொம்ப விரும்பி படிப்பீங்க, பெரும்பாலான நேரத்தை சோஷியல் மீடியாக்களில் செலவழிக்கிறவங்களுக்கு புத்தக வாசிப்பு பழக்கத்தை ஏற்படுத்துறது எப்படி, டிஜிட்டலில் படிக்கிறதுலேருந்து புத்தகத்தில் பிரிண்டட் புத்தகத்தில் படிக்கிறது எந்த விதத்தில் சிறப்பானது, புதுசாக எழுதணும்னு நினைக்கிறவங்க செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் என்னென்ன, இப்படி நாம் முன்வைத்த நிறைய கேள்விகளுக்கு அவங்க கொடுத்த சுவாரஸ்யமான பதில்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சென்னை நந்தனம் YMCA புத்தக திருவிழாவுக்கே உங்களை நேரடியாக அழைத்து செல்கிறது இந்த காணொளி. நிறைய வாசகர்கள் இப்பயும் படிக்கிறவங்க ஆர்வம் உள்ளவங்க வந்துட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ புத்தகங்கள் அரங்குகள் நிறைய ஆயிடுச்சு. லாஸ்ட் ஒரு 10 வருஷத்துல பார்த்தீங்கன்னா புத்தக அரங்குகளே நிறைய ஆயிடுச்சு. அரௌண்ட் 800-900 வரைக்கும் கூட போகுது. முதல்ல 300-350க்கு மேலே வச்சதில்லை. இப்போ நல்லாவே 10 வருஷம் லாஸ்ட் 10 இயர்ஸ் நல்லாவே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். அப்படின்னு இத்தனை பேர் வாசிக்கிறதுனால தானே அது இருக்கு. கண்டிப்பா. ஸோ கலவையான புத்தகங்களும் இப்போ நிறைய பேர் வாங்குறாங்க. ஆன்மீகம் சார்ந்தவங்க, வயசானவங்க மட்டும் யங்ஸ்டர்ஸ்க்கு ஆன்மீகத்தில் ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவங்களும் ஆன்மீகம் சார்ந்த புத்தகம் வாங்குறாங்க. அது இல்லாமல் நாவல்ஸ் வாங்குறவங்க ரெகுலராக அந்த பழைய நாஸ்டாலஜிக் ஃபீல்ல பழைய படிச்சிருக்கேன். எஸ் மேடம், சுபா புத்தகங்கள்லாம் பார்த்தேன் நான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சுபா அவர்களே பார்த்தோம்னா அவங்க 2 பேர் இல்லையா, அவங்க சினிமாவிலையும் அது ரிலேட்டடான திரைக்கதை புத்தகங்களும் இருக்குது, அவங்களும் ஆன்மீகம் ரிலேட்டடாக எழுதியிருக்காங்க. ஸோ சோஷியல் மீடியாங்கிறப்போ ஒரு பவர்ஃபுல்லான இது இருக்கும்போது எதுக்கு நான் வரணும் அப்படின்னு நிறைய பேருக்கு இந்த கேள்விகள் இருக்குது. பட் நீங்கள் ஒரு ஃப்ரூட் ஷாப் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறீங்க, அமேசான் ஏதோ வாங்குறீங்க, ஒரு ஆன்லைனில் ஒரு சாமான் வாங்குறப்போ நீங்கள் கடைக்கு போய் வேறு வேறு சாமான்கள் பார்க்குற ஒரு வாய்ப்பை இழந்துடும். அதே மாதிரி நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்குறோம். அந்த மாதிரினா உங்களுக்கு நீங்கள் காசு கட் பண்ணணும், நிறைய செலவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறப்ப அது பண்ணலாம். பட் புத்தக ஆர்வலர்களாக இருந்துட்டு ரொம்ப அதை படிக்கணும், நிறைய பார்க்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க சும்மா ஆன்லைனில் மட்டும் வேணுங்கிறத மட்டும் வாங்க முடியும். அவங்க வருஷத்துக்கு ஒரு தடவை இது திருவிழா மாதிரி நடக்கும். 13 நாளும் இதை பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு புத்தகம்லாம் நல்ல விதமான முத்துக்கள்லாம் கிடைக்கும். கடல்ல மூழ்கினாதான் நாங்கள் ஒரு புக்கு வாங்கணும்னு நினச்சி வருவோம், ஆனால் நமக்கு பிடிச்ச இன்னொரு புத்தகமும் உங்கள் கிடைக்கும்ன்ற மாதிரி. அந்த மாதிரி வாங்காம நான் அது மட்டும் வாங்கிக்கிறேன், சோஷியல் மீடியா படிக்கிறேன், என்ன இருந்தாலும் புத்தகத்தை வச்சு அந்த வாசனையோட அந்த புத்தகம் படிக்கிறது எப்படி, பேப்பரை இப்படி பார்க்காம நம்ம ஸ்க்ரால் பண்ணிக்கிறது, கண்ணையெல்லாம் எடுத்துக்கிட்டு அதை பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கறது எப்படி, என்ன இருந்தாலும் புத்தக வாசிப்புக்கு இருக்க மதிப்பு போகாது. அதுதான் பழையவங்களும் புதியவங்களும் இப்போ யங்ஸ்டர்ஸ் நீங்கள் நல்லா பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, புத்தகம் வாய்ப்பு நிறைய குழந்தைகள் இருக்கு. ஸோ அவங்க நீங்கள் பழக்கணும், இது கொண்டு வரணும், இந்த பழக்கத்தை கொண்டு வந்தால் நிறைய வாசிப்பாளர்கள் நிறைய பேர் இருந்துகிட்டே இருப்பாங்க. வாசிப்புங்கிறது எப்பவுமே கம்மியாகாது, குறைஞ்சு போகாது, அழிஞ்சு போகாது. என்ன புக்ஸ் வாங்கலாம்னு வந்தீங்க நீங்கள் இன்னைக்கு? இதுதான் வாங்கணும்னு சொல்லிட்டு வரமாட்டேன். அந்த இடத்துக்கு வந்த உடனே அந்த புக் என்ன வாங்கிடும். சூப்பர் சூப்பர். அந்த டாபிக் என்ன இருக்கும், ஸோ என் மைண்டுக்கு ஏற்ற மாதிரி, என் சுச்சுவேஷன் ஏற்ற மாதிரி அந்த புக் இருக்கும். உடனே பர்டிகுலராக இந்த புக் தான் வாங்கணும் அப்படின்லாம் பிளான் பண்ணிலாம் வரல. ஓகே ஓகே. எந்த ஜானர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? இப்போ க்ரைம் நாவல்ஸ் இருக்குது, சிறுகதைகள் இருக்குது, கவிதைகள் இருக்குது, கட்டுரைகள் இருக்குது, வரலாற்று புத்தகங்கள்லாம் இருக்குது. இதில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? புக்ஸார் பார்த்தீங்கன்னா பழசும் புதுசாக இருக்குது, புக்ஸும் புதுசாக இருக்குது. வெயில் பார்த்தீங்கன்னா பழைய காலத்துக்கு நம்ம போகிறோம், அதுவும் புதுசாக இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக பார்க்கும்போது ஏஐ அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜிலாம் வருது. ஸோ இப்போ பழசும் நமக்கு புதுசாக தெரியுது, புதுசாக கிடைக்குது, தொழில்நுட்பங்களும் தேவைப்படுது, பழங்கால ஓகே ஓகே ஓகே. இப்போ எனக்கு ஏதோ ஒரு டவுட்ஸ் இருக்குது, நான் சர்ச் பண்ணால் முன்னாடிலாம் நம்ம லைப்ரரிலாம் போய் புக்ஸ் எடுத்து பார்ப்போம். இப்போ அப்படி இருந்தாலும் இன்ஸ்டண்ட்டாக நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கிற அளவுக்கு சோஷியல் மீடியாவோட இது வந்துருச்சு. அப்படி இருக்கிற சூழ்நிலை எப்படி புத்தகம் படிக்கிற ஆர்வம் இன்னும் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? எல்லா சோஷியல் மீடியா வந்தாலும் கூட
புக்கை எடுத்து படிக்கிற மாதிரிலாம் வந்து நம்ம சிஸ்டம்லேயோ இல்லை நெட்லேயோ இல்லை ஃபோன்லேயோ பார்த்தா அது வராது. ஸோ இப்போ நேரில் படிக்கிறது வந்து ஒரு தனி ஒரு இதுதான். ஸோ அதனால் புக்கு வாங்கி படிக்கிறது தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். அதுக்காகவே இப்போ எல்லோரும் வராங்க. இன்றைக்கி என்ன புக்கு வாங்கினீங்க நீங்கள்? இப்போ வந்து காலத்தின் அருமை ஒரு புத்தகம் வாங்கியிருக்கேன். என்ன புக்கு காட்டுங்க? காலத்தின் அருமை செயல்திறன் சிறக்க வழிகள். வந்து நிறைய பேர் வந்து மீடியாலையும் ஃபோன்லையும் அப்புறம் சினிமாவிலையும் டோட்டலாக வந்து நம்ம டைமை வந்து வேஸ்ட் பண்ணிருக்காங்க. காலத்தை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும், அதோட வேல்யூ நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸ்டார்டிங்லேயே சொன்னீங்க நம்ம தான் டைம் அலாட் பண்ணணும்னு சொன்னீங்க. ஓகே. இந்த புக்கை வந்து என்னை வந்து ஈர்த்துச்சு. அதனால நான் இப்போ வாங்கிட்டு இன்னும் விசிட் பண்ணுவேன். கிடைச்ச புக்கெலாம் வாங்கிட்டேன். ஆண்ட்ராய்ட் ஃபோன் இல்லை சார். என்னது? ஆண்ட்ராய்ட் ஃபோன் இல்லையா? ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்கவே கூடாதுன்ற ஒரு நெறியில தான் நான் இருக்கேன். அப்படியே உங்ககிட்ட அப்புறம் பேசிக் மொபைல் தான் வச்சுருக்கீங்க. சரி, அப்படி எப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோட எப்படி நீங்கள் காண்டாக்டில் இருக்கீங்க? வாட்ஸ்அப் அதெல்லாம் நேரில் பார்த்து பேசுவீங்க, தேவைப்பட்டா ஃபோன் பண்ணிக்குவீங்க. ஸோ அதுக்காக நான் ட்ராவல் பண்ணுறேன். ரொம்ப அதிசயங்க நீங்கள் சொல்கிறது. ஆக்சுவலாக வந்து எனக்கு வந்து எல்லாமே நான் வந்து வாட்ஸ்அப்லேயோ சரி, இப்போ வந்து ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறாங்க, உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் எப்படி அதை பற்றி தெரிஞ்சுப்பீங்க? நான் லைப்ரரியிலும் சார் அதிகமாக போய் லைப்ரரி இருக்குது, வீட்டில் லைப்ரரி லைப்ரரி கண்டினியூஸாக போகிறீங்க? ஆமாம், லைப்ரரி நான் போயிட்டு அங்கே நாலு மந்த்லி மேக்ஸிமம் எல்லாம் படிப்பேன். ஸோ அப்போ அப்டேட் மைண்டில் அதிகமாக படிப்பேன். ஸ்மார்ட் ஃபோன் இல்லை, சோஷியல் மீடியா இல்லை அப்படின்னாலும் கரண்ட் அஃபேர்ஸில் அப்டேட்டடாக தான் இருக்கீங்க. இப்போ இந்த இன்டர்வியூ கூட நீங்கள் பார்க்குறது எப்படி பார்ப்பீங்க? எந்த மொபைலில் பார்ப்பீங்க? வாங்கி தான் பார்ப்பீங்க. நான் ரொம்ப நல்லா இருக்கேன், என் மைண்ட் ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு எது தேவையோ அது மட்டும் நான் எடுத்துக்கிறேன். தேவையில்லாத விஷயத்துல நான் வந்து என் மைண்ட் அப்ரிஷியேட் பண்ணிக்கல, என் மைண்ட் ஆக்கல அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். எல்லாரும் அதை ஆச்சரியமாக பார்ப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு ஜெனரேஷன் வந்து ஃபோன் இல்லாமல் யாருமே இல்லை. ஆனால் ஃபோன் இல்லாமல் இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உண்மையிலே ஆச்சரியமாக தாங்க இருக்குது. சூப்பருங்க. இவ்வளோ ஒரு கூட்டத்தில் வந்து ஒரு அபூர்வமான மனிதரை வந்து நான் வந்து இந்த இன்டர்வியூ மூலமா கண்டுபிடிச்சிட்டேன். சூப்பருங்க. தேங்க்யூ. இதுக்கு முன்னாடி லாஸ்ட் இயர் வந்தீங்களா? ஓகே, ரெகுலராக வந்துட்டு இருக்கீங்க. நீங்கள் என்ன ஜானர் டைப் ஆஃப் புக்ஸ் வந்து நீங்கள் ரொம்ப லைக் பண்ணுவீங்க? ஓகே. அப்படியே கரெக்டாக நம்ம பெரியார் புக்ஸ்லேயே உங்களை வந்து நான் கேட்ச் பண்ணிட்டேன். ஓகே மேடம். எப்படி மேடம் இப்போ வந்து இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து புத்தகம் படிக்கிற ஆர்வம் எப்படி இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? எப்படி மேடம்? ஏன்னா ஏதாவது டாபிக் வேணும், சர்ச் பண்ணணும் அப்படின்னா கூட அவங்க சர்ச் பண்ணி எடுத்துக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது புக்ஸ் படிக்கிற ஆர்வம் இன்னும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இருக்குது. இவ்வளோதான் இபுக்ஸ் நெட்டில் இருக்குது. கையில் புக்கு வச்சு படிக்கிற பழக்கம்ன்றது வந்து நிறைய பேருக்கு விருப்பமாக இருக்குது. இப்போதான் இபுக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த பழக்கம் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கும் புக்கு வாங்குறவங்க இருக்கிறாங்க சொல்கிறாங்க. சொல்லப்போனால் நான் வருஷம் நான் கூட்டம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஐயோ, போன வருஷத்தோட இந்த வருஷம் கம்மியாக இருக்குது அப்படின்னு ஒரு வருஷத்துக்கு நான் ஃபீல் பண்ணுவேன். நாங்கள் உள்ள நுழையும் போது கூட இன்னைக்கு பொங்கல் ஹாலிடேஸ்ல எல்லாம் பர்ச்சேஸ்க்கு போயிருப்பாங்க. பொங்கலுக்காக கூட்டம் கம்மியாக இருக்குன்னு நினச்சிட்டு தான் உள்ள நுழைஞ்சோம். ஆனால் உள்ள வரும்போதே பார்த்தீங்கன்னா செம்ம க்ரௌட் அதிகமாக இருந்தது, கூட்டமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் குழந்தைங்க கொஞ்சம் ஜாஸ்தியாக. நானுமே நேற்று வந்திருந்தேன், பட் நேற்றை விட இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது கூட்டம். கொஞ்சம் சண்டே ஃப்ரீயாக இருக்கும். சண்டே அதிகமாக இருக்குது. நிறைய குழந்தைங்க வருது நான் பார்க்குறேன். அப்ளஸாக நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து புக் படிக்கிற ஆர்வம் அதிகமாக தான் இருக்குது. ஸ்டால்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும்போது அவங்க மேக்ஸிமம் கவர் பண்ணிடுறாங்க. ரொம்ப அதிகமாக இருக்கிறதே இதுவே ஒரு நெகட்டிவிட்டியாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்காதா? ஏன்னா எல்லாமே கவர் பண்ண முடியாமல் ஒரு டயர்ட்னஸ் ஆயிடுறாங்கல்ல. நீங்கள் சொல்கிறது உண்மைதான். நானே வருஷம் வருவேன். எல்லா ஸ்டாலையும் நான் விசிட் பண்ண மாட்டேன். ஏன்னா டைம் இருக்கும். நமக்கு ஒரு 3 hours 4 hours டைம் கிடைக்கும். ஏன்னா நம்ம லாங் திரும்ப ட்ராவல் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 4-5 ரூபா கவர் பண்ணுவோம். இல்லைன்னா நம்ம ஆல்ரெடி புக் லிஸ்ட்டோடு வருவோம். அது எந்த பப்ளிகேஷன் பார்த்துட்டு நேராக அங்கே போயிட்டு வருவோம் இருக்குதான் செய்யுது. அதுக்காக பப்ளிஷர்ஸ் அதிகமாக இருக்காங்க. புக்கு நிறைய சேல் ஆகுது. ஸோ அதை நம்ம பாசிட்டிவாக தான் எடுக்கணும். அதே மாதிரி எவ்ரி இயர்ஸ் வந்து இந்த பொங்கல் டைம்லேயே வருது இல்லையா? இதுவும் ஒரு நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. நான் பார்த்த வரைக்கும் என்னென்னா லீவ் கண்டினியூஸ் ஹாலிடேஸ் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். மற்ற நேரத்தில் வந்தாங்கன்னா சாட்டர்டே சண்டே 2 நாள் லீவு சில பேருக்கு. சில பேருக்கு வெறும் சண்டே மட்டும்தான் லீவ் இருக்கும். வீக்டேஸ் வர வாய்ப்பு கிடைக்காது. பட் பொங்கல் டைம் பண்ணும்போது ஒரு கண்டினியூஸ் ஹாலிடே வரும். டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ எனக்கு அது நெகட்டிவாக தெரியல, பாசிட்டிவாக. ஓகே மேடம். ஏன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்க்கும்போது ரொம்ப
டைம் பீரியட் கம்மியாக இருக்கும். ஆமாம், கரெக்டாக அந்த பொங்கல் அன்னைக்கு காணும் பொங்கல் டைம் முடிஞ்சு மேக்ஸிமம் 1 வீக் தான் இருக்கும். ஆமாம். 1 வீக் தான். இப்போ அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஒரு 15 நாளாக. அதெல்லாம் பெரிய விஷயம் தான். ஓகே மேடம். நீங்கள் வாசகர்களுக்கு இந்த இயரில் நீங்கள் சஜஸ்ட் பண்ணக்கூடிய புக்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் சொல்லலாம் மேடம். அதாவது புக்ஸ் ரீடர் கண்டினியூவாக புக் படிக்கிறீங்கன்ற பேசிஸில் நான் கேட்குறேன். நான் முன்னாடி கொஞ்சம் ஃபேமிலி ரிலேட்டட் ஓகே. த்ரில்லர் அந்த மாதிரிலாம் படிச்சிருக்கேன். பட் நமக்கு கொஞ்சம் வயசாகாத மெச்சூரிட்டி அதான் புரியுது. ஜேர்னர் மாறும், நேச்சர் தான் அது. இவங்களுக்கு இதுதான் பிடிக்கும் சொல்லுவாங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் பிடிச்சது படிங்க. விருப்பங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் டேஸ்ட் மாறிக்கிட்டே இருக்கும். ஃபேமிலி படிக்கிறது அதுவான ஸ்டோரிஸ் படிப்பாங்க. சில பேருக்கு அந்த த்ரில்லர் பிடிக்கும், சில பேருக்கு ஹிஸ்டாரிக்கல் பிடிக்கும். நான் எல்லாமே படிச்சிருக்கேன். இப்போ வந்து நின்று இருக்கிற இடம் வந்து கொஞ்சம் சமூகங்கள். இப்போ நான் லேட்டஸ்ட்டாக கலெக்ஷன் அண்ணாவோட அந்த ஆமாம். ஓகே ஓகே. படம் பார்த்துட்டிங்களா? ஒன்றும் இல்லை. சரி சரி சரி. ஓகே. ஓகே மேடம். மேடம் லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டின் மேடம். இப்போ புக்ஸ் படிக்கணும்னு எனக்கு ஆர்வம் இருக்குது. ஆனால் என் கையில் மொபைல் இருக்குது, சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. நான் ஏதாவது படிக்கணும்னு நினைக்கும் போது என்னுடைய மைண்டு டைவர்ட் ஆகுது அப்படிங்கிறது நிறைய பேருடைய ஒரு ஃபீலிங்காக இருக்குது. அதுக்கு நீங்கள் அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க மேடம்? படிக்கிறபோது என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் போன வருஷம் வாங்கின புக்கு எல்லாம் நான் படிச்சுட்டேன்னா நீங்கள் கேட்டீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா என்னோட டைமுக்கு ஏற்ற மாதிரி முடிஞ்ச வரைக்கும் தான் நான் படிச்சிருக்கேன். ஸோ பசங்க வந்து ஃபஸ்ட்டு புக் வாங்குறாங்களோ பார்க்கணும். ஸோ வந்து சும்மா வேடிக்கை பார்க்கணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு புக்கு வாங்கணும் தோணும். ஆசை வந்துச்சுன்னா கொஞ்ச நாள் கழிச்சு மொபைல் பார்த்துட்டே இருக்கும்போது இல்லை அதை பற்றி யாராவது ரிவ்யூஸ் போடும்போது ஓகே நம்மகிட்டே அந்த புக்கு இருக்கே படிக்கலாமே அப்படின்னு ஒரு ஆர்வம். ஸோ அது செல்ஃப் தான் இனிஷியேட் நம்ம தான் எடுக்கணும். நாமளே செல்ஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிக்கணும் அப்படின்னு. நம்ம அடுத்தவங்க சொன்னால் அதை எடுக்கேட் ஆகணும். முதல் ஸ்டெப்பு பசங்க வந்து புக் பார்க்கலாம் வரணும். ஸ்கூல் புக்ஸை தாண்டி காலேஜ் புக்ஸை தாண்டி வேல்யூஸ் இருக்கிற புக்ஸு தேடி கொடுக்கணும். இது வந்து பேஷன் அது. ஆமாம். டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதான் அப்போ தான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒர்க்கிங்கா மேடம்? ஓகே மேடம். ஓகே. என்ன ஒர்க் பண்ணுறீங்க மேடம்? நான் பிஸ்னஸ் பண்ணுறேன். பிஸ்னஸ். ஓகே மேடம். சூப்பர் சூப்பர் சூப்பர். தேங்க்யூ மேடம். ரொம்ப நன்றி மேடம். ரெகுலராக வரது இது என்னோட 8th புக் ஃபேர். 8th டைமாக வரீங்க. ஓகே. என்ன டைப் ஆஃப் ஜேர்னர்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? கவிதைகள் பாலிடிக்ஸ் ரெண்டும் என்னோட கவிதை, பாலிடிக்ஸ். ஓகே சார். கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ் அதிகமாக பண்ணியிருக்காங்க. ஸ்டால்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி புக்ஸும் நிறைய பேருக்கு நிறைய பப்ளிகேஷன்ஸ் புதுசாக வந்திருக்கு. எங்களுக்கு ஆர்வமாக இருக்குது. புதுசாக நிறைய புக்ஸ் இந்த 2 ஜேர்னர் இல்லாமல் நான் யூஸ்வலாக வாங்குற ஜேர்னர் இல்லாமல் புதுசாக வாங்கலாம் ட்ரை பண்ணியிருக்கீங்க. ஓகே ஓகே. சோஷியல் மீடியாவிலே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே ரொம்ப அதிகமாகிடுது. அதனால் புக்ஸ் படிக்கிறதுக்கான டைம் இல்லை நிறைய பேருக்கு. ஸோ இப்போ அதை எப்படி ஓவர் கம் பண்ணலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சோஷியல் மீடியாவை நம்ம அவாய்ட் பண்ணணும்னு சொல்ல முடியாது. இப்போ எப்படின்னா நீங்கள் இதை வச்சு அதை யூஸ் பண்ணுங்கள். சோஷியல் மீடியாவில் புக்ஸ் நீங்கள் என்ன படிக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ அப்போதைக்கு புக்ஸும் அதிகமாக படிப்பீங்க, சோஷியல் மீடியாவும் நீங்கள் யூஸ் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் பேலன்ஸாக பண்ணணும். பேலன்ஸ் பண்ணி பண்ணணும். இது இல்லாமல் இதுக்கு வரக்கூடாது, இது இல்லாமல் இதுக்கு வரக்கூடாது. அப்போ தான் நம்ம படிக்கிறது நம்மளோட இருக்காது. நம்ம படிக்கிறது மற்றவங்களுக்கு தெரியுமா சோஷியல் மீடியா. இந்த வருஷம் நீங்கள் என்ன புக்ஸ் வாங்கலான்னு பிளான் பண்ணி ஏதாவது ஐடியா இருக்கா? இல்லை ஜென்ரலாக வருஷம் நான் இப்போ நெஞ்சுக்கினி வாங்கணும், கலைஞரோட புக்கு. ஓகே 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 சார். இப்போ இந்த ஜென்சி இளைஞர்கள்லாம் இருக்காங்கல்ல, இப்போ இருக்கிற ஜென்சி கிட்ஸ், அவங்களுக்குலாம் இந்த சோஷியல் மீடியாவில் ரொம்ப இன்ஃப்ளூயன்சிங்காக இருக்காங்க. அதாவது வீடியோஸ் போகிறது, ரீல்ஸ் பார்க்குறது, இதிலே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ இப்போ அவங்களுக்கு புக்ஸ் படிக்கிற ஆர்வத்தை வளர்க்குறதுக்கு என்ன பண்ணலான்னு உங்களுக்கு தோணுது? புக்ஸ் படிக்கிறது எப்படின்னா நம்ம பேரண்ட்ஸ் தான் கற்றுக் கொடுக்கணும். அப்புறம் இப்போ புக்ஸ் வாங்குவாங்க, சில பேர் வீட்டில் வச்சு ஃபுல்லாக படிக்காமல் இருப்பாங்க. ஸோ அதனால் பெரியவங்களை சிறுகதைகள், நாவல்கள், சிறு நாவல்கள், சிறு கவிதைகள் எடுத்தோடனே நாவல், வரலாறு அந்த மாதிரி போகாமல் ஒரு கவிதைகள்லேருந்து சிறுகதைகள்லேருந்து ஸ்டார்ட் இருக்காமல் அதை படிக்கக்கூடிய கண்டென்ட் ரொம்ப சுருக்கமாக இருந்தால் அவங்க எடுத்துப்பாங்க. ஓகே இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ஆரம்பமே நம்ம இருந்தால் இருக்கும். எடுத்தோம் நம்ம அதிகமாக. சூப்பர் சார். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி. ஒரு 10 வருஷமாக வந்துட்டு. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே சார். என்ன மாதிரியான ஜேர்னல்லாம் நீங்கள் ரொம்ப விரும்பி படிப்பீங்க சார்? தமிழ் லிட்ரேச்சர் தான். நம்ம தமிழ் இலக்கியத்தில் எழுதப்பட்ட முன்னோடிகள் இப்போ எழுதிட்டு இருக்காங்க, அவங்க எல்லாரோட. ஓகே. இன்றைக்கி என்ன பிளானில் வந்தீங்க? என்ன மாதிரியான புக்ஸ் வாங்கலாம்? நான் கிட்டத்தட்ட ஒரு ஆரம்பிச்சு 4லேருந்து வந்துட்டு இருக்கேன். என்னோட ஸ்டால் இங்கே இருக்குது. ஸ்டால் போட்டுருக்கோம். ஓகே ஓகே ஓகே. மான்கோ பைப்பர். என்ன பேர்?
வான்கோ பதிப்பகம். ஓகே. 224 இருக்கு. 224. ஓகே ஓகே அதனால அது கட்டுற அந்த ஆரம்ப வேலையிலேருந்து நான் வந்து இங்கே வந்துட்டு இருக்கேன். ஓகே. நான் இது வரைக்கும் ஒரு 4000 ரூபாய் 5000 வாங்கியிருக்கேன். ஓ எல்லாமே இப்போ எழுதின புத்தகம் இதுக்கு முன்னாடி வந்தது. போன வருஷம் புத்தகம் வாங்க முடியாம போனது, காசு பத்தாம அது மாதிரி வாங்கியிருக்கேன். சூப்பர் சார் சூப்பர் சார். இப்போ வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இந்த குறிப்பாக அந்த ஜென்சி கிட்ஸ்க்கு வந்து படிக்கணுன்ற ஆர்வம் இருக்குது. ஆனால் சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. ஆனால் புக்ஸ் கூட வாங்கி கூட வச்சுருப்பாங்க நிறைய பேர், ஆனால் படிக்க முடியாமல் போயிடுதுல்ல. அவங்களுக்கு நீங்கள் ஒரு வாசகராக வந்து கண்டினியூஸாக புக்ஸ் படிக்கிறீங்க, புக்ஸ் பப்ளிஷிங்கில் வேறு இருக்கீங்க இல்லையா? ஸோ நீங்கள் என்ன ஐடியா கொடுக்கலான்னு நினைக்கிறீங்க? முதல்ல செல்போனை தூக்கி தூரம் வச்சிடணும். அதுதான் முதல் ஐடியா. அது அவ்வளோ கஷ்டம் இல்லை சார். கஷ்டம் தான். வந்து ரீல்ஸ் பார்க்குறவங்களால புத்தகம் படிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இங்கே நான் சொல்கிறேன், நீங்கள் ரீல்ஸ் பார்க்குறீங்கல்ல, அதில் வந்து மனுஷபுத்திரன் கவிதைகள், காகித காதல் ஒருத்தர் மனுஷபுத்திரன் கவிதைகள்லாம் போடுவார். நீங்கள் அதை பார்க்கலாம். அந்த மாதிரி இலக்கியம், தமிழ் இலக்கியம், இந்த மாதிரி கவிதைகள், அப்புறம் வெயில், கவிஞர் இசை, அப்புறம் அசோகமித்திரன், தி ஜானகிராமன் இவங்களுடைய கோட்ஸ்லாம் போடுவாங்க. நீங்கள் அதெல்லாம் பார்க்கலாம். மனுஷபுத்திரன் கவிதைகள்லாம் வந்து இன்ஸ்டாகிராமில் போடுறாங்க. அதை பார்த்துட்டு அது உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் அது ரீல்ஸ் வேஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணுற ரீல்ஸ் பதிலாக இலக்கிய சம்மந்தப்பட்ட ரீல்ஸ், இந்த கவிதையெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா எப்படி நீங்கள் எல்லாரும் லவ் பண்ணுறீங்க, அதெல்லாம் மனுஷபுத்திரன் ஒருத்தர் ராட்சசா இருந்தாலும் அவரு ஒரு நாளைக்கு ஒரு 10 கவிதை. இன்னைக்கு கூட ஃபங்க்ஷன் வந்திருந்தாரு நினைக்கிறேன். நீங்கள் போகணும். வந்திருந்தாரு. 6 புத்தகம் இன்னைக்கு வந்திருக்குது. தாராவின் காதலர்கள் உட்பட ஒரு 6 புத்தகம் வந்து கவிதை. அதெல்லாம் நீங்க வந்து இன்ஸ்டாகிராம்லயே ஒரு கவிதை வருது, அதெல்லாம் நீங்க பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு என்ன ஆகுனா, இதை போய் புக்கா படிக்கலாமே, இன்னும் நிறைய தேடணும்னு உங்களுக்கு தோணும். அப்ப நீங்க புக் வாங்க வருவீங்க. அப்ப நீங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்தாதான் உண்டு. ஓகே சார். ஓகே ஓகே. போன விட்டு படிக்கிறதுக்கு வரணும், வேற வழியே இல்லை. ஏன்னா திடீர்னு கம்ப்ளீட்டா வந்து ஸ்கிப் பண்ண முடியாதுல்ல, அதுக்காக சொல்றேன். கிண்டில்ல பாத்தீங்கன்னா ஆமா லட்சக்கணக்கான புக் இருக்குது. நீங்க அதுல போனலாம் அப்படின்னா கிண்டில் ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு உங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற நீங்க அதுல படிக்கலாம். இல்ல எனக்கு கொஞ்ச நாள்ல உங்களுக்கு கண்ணு ஸ்ட்ரெயின் ஆகும் ஃபோன்ல படிக்கிறது, அப்போ நீங்க புக்கா வாங்கி படிக்கலாம். இப்படிதான் நீங்க அந்த பக்கம் வரணும். ஓகே சார். உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்ன்றத பொறுத்து உங்களுக்கு கடல் பிடிக்கிற ஆளா இருந்தா கடல் சம்பந்தப்பட்ட புக்கை நீங்க ஆரம்பிக்கலாம். இவ்வளோ இருக்காங்க. ஒரு பறவை பிடிக்கும், இல்லை ட்ரெயின் பிடிக்கும், இல்லை உங்க வேலை சம்பந்தமா ஏதோ உங்களுக்கு பிடிக்கும், இல்லை லவ் பண்ணுறது எனக்கு பிடிக்கும், நான் ஒரு பொண்ணு பேர் சுற்றுறேன், எனக்கு பொண்ணுகளை பற்றி தெரிஞ்சிடும், அந்த டிபார்ட்மெண்ட்டை பற்றி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் புக் இருக்குது. நீங்கள் வந்தீங்கனாலே இந்த நீங்க சும்மா யாராவது ஒருத்தர் இந்த சுற்றி பார்க்கறதுக்காக இந்த புத்தக விழாவுக்கு நீங்கள் வரலாம். புக்கே வாங்க வேண்டாம். நீங்கள் பீச்சுக்கு போகிறீங்க, சினிமாவுக்கு போகிறீங்கல்ல, அதே மாதிரி இங்கே வரலாங்க. வந்தீங்கன்னா சும்மா சுற்றினாலே ஒரு புக்காவது நீங்கள் வாங்குவீங்க, ஐடியா வந்துடும். ஆமாம், ஒரு 50 ரூபா புக்காவது நீங்கள் வாங்குவீங்க. அது உள்ளே வர்றதுக்கு வழியாக இருக்கும். புக் பப்ளிஷிங் அந்த இதில் இருக்கீங்கன்றதுக்காக கேட்குறேன். இப்போ வந்து புதுசாக எழுதணும்னு நினைப்பாங்கல்ல, நிறைய ஐடியாஸ் இருக்குது, நிறைய வந்து வெப் பேஜஸ்லலாம் எழுதிட்டுருக்கேன், சோஷியல் மீடியாவில் இப்படியே போயிட்டுருக்கு, நான் வந்து ஒரு புத்தகமாக போடணும்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி ஒரு ஐடியா கொடுப்பீங்க? எழுதணும்னு நினைக்கிறேன். ஒரு நாளைக்கு ஒரு 10 வரியாவது எழுதி பழகு, தமிழில் பிழை இல்லாமல் எழுதிட்டு அதை நீங்களே படிச்சு பாருங்க. எழுதணும்னு நினைக்கிறவங்க டெய்லி எழுதிட்டே இருக்கும். டெய்லி ஒரு 10 வரி 20 வரி கண்டினியூஸாக எழுதணும். ஒரு நாள் கூட கேப் இருக்கக்கூடாது, டெய்லி எழுதணும். அதே மாதிரி எழுதுறதுக்கு அடிப்படை தகுதி ஒருத்தனுக்கு கண்டிப்பாக படிக்கணும். படிக்காத ஒருத்தன் எழுதுறதுக்கு சான்ஸே இல்லை. நீங்கள் படிக்க நிறைய படிச்சு எழுதுங்க. ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கே சில விஷயம் உங்கள் கதையை சொல்லணும்னு தோணும். இந்த உலகத்தில் எத்தனை படி மனுஷனாலும் உங்கள் கதை உங்களுக்கு மட்டும்தான், இன்னொருத்தங்க அந்த வாழ்க்கையே கிடையாது. வாழ்க்கை உங்கள் பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. நீங்கள் அதை எழுதணும் வாழ்க்கையில் நடந்தது அப்படின்னா நீங்கள் நிறைய படிக்கணும். மொழி உங்களுக்கு கையில் வரும். எப்படி எழுதணும்னு முதல்ல கற்றுக்கணும். படித்தா மட்டும்தான் எழுத முடியும். நிறைய படிங்க, கொஞ்சமாக எழுதுங்க. ஒரு ஸ்டேஜில் உங்களால் ஒரு சில விஷயம் சொல்லாமல் இருக்கவே முடியாது. இந்த ஸ்டேஜும் அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எழுதுறீங்க. சூப்பர் சார், தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி சார். இந்த 5 பேருடைய அனுபவங்களை கேட்டதுக்கப்புறம் நம்மளோட டே டு டே லைஃப்பில் வந்து புத்தக வாசிப்பு அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ தொடர்ந்து வாசிப்போம், அறிவை விசாலமாக்குவோம். தேங்க்யூ.